குஜராத்தில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்ட மோடி குஜராத்தை பற்றி ராகுலுக்கு குறைந்த அளவு அறிவே இருப்பதாக சாடியுள்ளார். குஜராத்தில் உள்ள 26 லோக்சபா தொகுதிகளில் ஏப்ரல் 30ஆம் தேதி தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி திங்களன்று 4 பிரச்சாரக் கூட்டங்களில் பேசினார். குஜராத்தில் 27,000 கோடி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பதாக ராகுல் கூறியதாக குறிப்பிட்ட மோடி, குஜராத் மக்கள் தொகை 6 கோடியாக இருக்கும்போது எப்படி 27,000 கோடி பணியிடங்கள் காலியாக இருக்கும் என்று கேள்வி விடுத்தார். என்ன மாதிரியான பிரதிநிதியை காங்கிரஸ் முன்னிறுத்தியுள்ளது பார்த்தீர்களா என்று ராகுலை கிண்டலடித்த மோடி, யாருக்காவது மன அழுத்தம் இருந்தால் ராகுலின் பேச்சை கேளுங்கள், மனம் லேசாகிவிடும் என்றும் சிரித்தபடி கூறினார். குஜராத்தில் லோக் ஆயுக்தா அமைப்பு இல்லை என்று ராகுல் கூறியதையும் மோடி தனது பேச்சில் குறிப்பிட்டார். குஜராத்தில் லோக் ஆயுக்தா இருப்பது கூட தெரியாமல் ராகுல் பேசுவது குஜராத்தை பற்றி குறைந்த அளவே தெரிந்து வைத்திருக்கிறார் என்பதையே காட்டுகிறது என்றும் கூறினார். ராகுல் இப்படி அரைவேகாடாக இருந்தால் நாடு என்னவாகும் என்றும் மோடி கேட்டார். தொழிலதிபர்கள் டாடா மற்றும் அதானிக்கு குஜராத் அரசு மிதமிஞ்சிய சலுகைகள் அளிப்பதாக ராகுல் தொடர்ந்து கூறி வரும் குற்றச்சாட்டுகளையும் மோடி நிராகரித்தார். நர்மதா அணை விவகாரத்தில் அரசியல் ஆதாயத்துக்காக குஜராத்துக்கு சோனியா அநீதி இழைத்ததாகவும் மோடி குற்றம் சாட்டினார்.